இந்த உரையெல்லாம் தொழிலாளர் சட்டங்களிலிருந்து சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 26. Under Maternity Benefit Act 1961, for how many weeks a woman is entitled for leave in case of a miscarriage? Miscarriage அல்லது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, அந்த மாதிரி பீரியட்ஸில் எவ்வளோ நாள் ஒரு உமனுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் கீழே லீவு கிடைக்கும் அப்படின்னாக்க, செக்ஷன் 9 ஸ்பீக்ஸ் அபவுட் லீவ் ஃபார் மிஸ்கேரேஜ். இன் கேஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ் ஆர் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, a woman shall, on production of such proof as may be prescribed, be entitled to leave with wages at the rate of maternity benefit for a period of 6 weeks immediately following the day of her miscarriage or day of her termination of the pregnancy, medical termination of the pregnancy. So, ஒரு லேடிக்கு வந்து 6 வாரங்கள் 6 weeks அவங்களுக்கு மிஸ்கேரேஜ்னாக்க லீவ் கிடைக்கும். லீவ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வித் லீவ் கிடைக்கும். Question number 27. Under section 211 of the Employees State Insurance Act 1948, who among the following relatives shall not come under the definition of family? செக்ஷன் 211 வந்து ஃபேமிலி அப்படிங்கிறத என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் யாரு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்பௌஸ்னா கணவர் அல்லது மனைவி கண்டிப்பாக உண்டு. மைனர் லெஜிட்டிமேட் சைல்டு, சட்டபூர்வமாக பிறந்த ஒரு மைனர் குழந்தை. மைனர் அடாப்டட் சைல்டு, குழந்தை அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மைனராக இருந்தால் அந்த மைனர் சைல்டு. அடுத்தது மேரீடு டாட்டர். ஸோ மேரீடு டாட்டர் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஃபேமிலி அப்படிங்கிற டெஃபினிஷனுக்குள்ளார வரமாட்டாங்க. Question number 28. Which of the following benefit is not covered under the Employees State Insurance Act 1948? ESI Act. ESI Act படி சில ஒர்க்கர்ஸுக்கு சில பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, சிக்னஸ் பெனிஃபிட் உண்டு, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் உண்டு, டிசேபிள்மெண்ட் பெனிஃபிட் உண்டு. இந்த ரெக்ரியேஷனல் பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று கடைசியில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ ரெக்ரியேஷனல் பெனிஃபிட்டுங்கிறது கிடையாது. Question number 29. As per the Factories Act 1948, an occupier is a person having dash control over the affairs of the factory. ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு, அந்த ஃபேக்ட்ரியில் ஆக்குப்பையர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 2Nல அந்த டெஃபினிஷன் இருக்கு. ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948ல செக்ஷன் 2Nல ஆக்குப்பையர் ஹஸ் பின் டிஃபைன்டு. ஸோ an occupier of a factory means the person who has ultimate control over the affairs of the factory. அவர்கிட்ட தான் அந்த கடைசி கண்ட்ரோல், எல்லா கண்ட்ரோலும் அவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ he is called the occupier of the factory. Question number 30. As per the Payment of Bonus Act 1965, the bonus should be paid within dash months from the close of the accounting year. அக்கௌண்டிங் இயர் முடிஞ்சதுலேருந்து எத்தனை மாதங்களுக்குள்ளார போனஸ் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டால், நார்மலாக இன் எனி அதர் கேஸ் வித்தின் ஏ பீரியட் ஆஃப் 8 months from the close of the accounting year. 8 மாதங்களுக்குள்ளார நாம் போனஸை கொடுத்து விட வேண்டும். ஸோ ஆன்சர் இஸ் டி. Question number 31. Shelters with lunch rooms shall be provided to workers if more than dash workers are engaged in a factory. ஒரு ஃபேக்ட்ரியில் 150 ஒர்க்கர்ஸ்க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு ஷெல்டர்ஸ் இருக்கணும், அதாவது தங்குவதற்கான வசதி. அதோடு இல்லாமல் அங்கே வந்து லஞ்ச் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஸோ ஷெல்டர்ஸ் வித் லஞ்ச் ரூம்ஸ் ஷால் பி ப்ரொவைட் டு ஒர்க்கர்ஸ் இஃப் மோர் தென் 150 ஒர்க்கர்ஸ் ஆர் எங்கேஜ் இன் ஏ ஃபேக்ட்ரி. இது செக்ஷன் 47 ஆஃப் தி ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948ல இருக்குது. ஸோ இதில் வந்து வெல்ஃபேர் மெஷர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ்லாம் இதுவும் வருது. ஸோ இந்த செக்ஷன் 47 படி பார்த்தாக்க 150 ஒர்க்கர்ஸுக்கு மேலே ஒரு ஃபேக்ட்ரியில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு நிச்சயமாக ஷெல்டர்ஸும் லஞ்ச் ரூமும் கட்டி கொடுத்துருக்கணும். Question number 32. ESI Corporation is a partnership firm, a limited liability partnership, a body corporate, Hindu undivided family. இதில் என்ன ஃபார்ம் ஆஃப் இது அப்படின்னு கேட்குறாங்க. இஎஸ்ஐ கார்பரேஷனுங்கிறது என்ன ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. அது பேர்லேயே இருக்குது, இஎஸ்ஐ கார்பரேஷன். இட் இஸ் எ கார்பரேஷன். அது செக்ஷன் 3 படி அதை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த செக்ஷன் கார்பரேஷன் இஸ் எ பாடி கார்பரேட் ஹேவிங் பெர்பெச்சுவல் சக்சஷன், காமன் சீல் அண்ட் ஷால் பை த செட் நேம் சூ அண்ட் பி சூடு. ஸோ அது வந்து ஒரு பர்பெச்சுவல் சக்சஷன் இருக்கும், அதுக்கு காமன் சீல் இருக்கும், அதுக்குன்னு ஒரு தனி முத்திரை ஒன்று இருக்கும். அண்ட் பை தி செட் நேம் பி சூடு அண்ட் கேட் சூ.
இது வந்து அந்த பெயர்லேயே இதன் மீது நாம் வழக்கு பதியலாம், அதுவும் மற்றவர்கள் மீது வழக்கு பதியலாம். ஸோ அதனால இது வந்து இட் இஸ் ஏ கார்பரேஷன். இஎஸ்ஐ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். It is a corporation. Question number 33. The maximum bonus payable during an accounting year is dash of the salary. எவ்வளவு வந்து மேக்ஸிமம் போனஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டாக்க செக்ஷன் 11 என்ன சொல்றது அப்படின்னு கேட்டாக்க, if the allocable surplus exceeds the amount of minimum bonus payable to the employer shall be bound to pay to every employee in that year in proportion to the salary or wage earned by the employee during the accounting year, subject to the maximum of 20% of such salary or wage. ஸோ 8.33ங்கிறது மினிமம் போனஸ், 20%ங்கிறது மேக்ஸிமம் போனஸ். ஒரு தொழிலாளனுடைய ஊதியத்தில் 20% அவருக்கு வந்து போனஸாக வழங்கலாம். Question number 34. Name the schemes framed by the central government under the Employees Provident Fund and Miscellaneous Provisions Act 1952. Employees Provident Fund and Miscellaneous Provisions Act 1952 கீழே என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது கீழே ஒரு 3 ஸ்கீம் இருக்கு. என்னென்ன அப்படின்னு கேட்டாக்க, அது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் 1952, எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 1995, எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிக்விட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 1976. இந்த 3 ஸ்கீமுமே வந்து இந்த ஆக்ட் கீழே தான் இருக்கு. ஸோ ஆல் தி அபவ் is the answer. Question number 35. The minimum wages as fixed under the Minimum Wages Act 1948 must be revised at least once in. ஒரு தடவை இந்த மினிமம் வேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ காலத்துக்கு ஒரு தடவை அதை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷங்களுக்கு ஒரு முறையாது, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாது அதை வந்து ரிவைஸ் பண்ணணும், 5 years. ஸோ the answer is C, 5 years. Question number 36. Which one of the following is not a machinery for settling industrial disputes under the Industrial Disputes Act 1947? The Industrial Disputes Act 1947 கீழே ஒரு சச்சரவு, ஒரு தொழில் சச்சரவு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க, இல்லை ஒரு தொழில் தகராறு இருந்ததுன்னு சொன்னாங்க, அதை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில மெக்கானிசம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிலேஷன் ஆஃபீஸர், போர்ட் ஆஃப் கன்சிலேஷன், லேபர் கோர்ட்டு, ட்ரிபுனல், இதெல்லாம் இருக்கு. இதுல கீழ் இருக்கிறதுல எது வந்து எங்க போய் நம்ம வந்து தீர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து கன்சிலேஷன் ஆஃபீஸர் வந்து யூ கேன் கோ டு அப்ரோச் கன்சிலேஷன் ஆஃபீஸர், போர்ட் ஆஃப் கன்சிலேஷனுக்கும் போகலாம், லேபர் கோர்ட்டுக்கும் போகலாம். இந்த கலெக்டிவ் பார்கெனிங் ப்ராசஸ்ங்கிறது வந்து இஸ் ஆடுமேன் அவுட். அது வந்து இல்லை. கலெக்டிவ் பார்கெனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னாக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து பேசி முடிக்கிறது, அது பேர் கலெக்டிவ் பார்கெனிங் ப்ராசஸ். அதில் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து அதில் வந்து நம்ம தீர்த்துக்கொள்ள முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் டி. Question number 37. Which article of the Indian Constitution is related to maternity benefit? The maternity benefitங்கிறது கான்ஸ்டியூஷன்ல எந்த ஆர்டிகிளோட ரிலேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 42 அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிற அந்த ஆர்டிகல், அது எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க, இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் மெட்டர்னிட்டி ரிலீஃப், அதுக்காக இருக்கிற ஆர்டிகல். ஸோ அந்த ஆர்டிகலுக்கு பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆர்டிகல் நம்பர் 42 is related to the Maternity Benefit Act. So answer is Article 42, that is answer is A. Question number 38. As per section 6 of the Payment of Gratuity Act, which one of the following is not correct? So the Payment of Gratuity Act சில provisions இருக்கு, அதுல எது கீழே இருக்கிறதுல எது வந்து not correct அப்படின்னு கேட்குறாங்க. A. Every employee who has completed 1 year of service shall file a nomination. இந்த நாமினேஷன் ஃபெசிலிட்டி, அதாவது ஒருவேளை இந்த வேலையில் இருக்கின்ற அந்த ஊழியர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு பின்னாடி யாருக்கு இந்த கிராஜுவிட்டியை கொடுக்கறது அப்படிங்கிறது கேள்வி. ஸோ அந்த நாமினேஷன் யாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அப்பவே நாமினேட் பண்ணி வச்சிடணும். எப்போ நாமினேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு எம்ப்ளாயி வந்து 1 வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னாக்க he should file a nomination. An employee can distribute the amount of gratuity payable to him among more than 1 nominees. ஒரு எம்ப்ளாயி வந்து அவருக்கு நாமினிஸ் யார் யாரெல்லாம் அப்பாயின்ட் பண்றாரோ, அதாவது ஒருத்தருக்கு மேல ஒரு நாமினி அப்பாயின்ட் பண்ணலாம். அப்படி அப்பாயின்மெண்ட்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன அளவு அந்த கிராஜுவிட்டியை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒய்ஃபும் ஒரு குழந்தையும் இருக்கு, அவங்க 2 பேருக்கும் ஒரு நாமினேட் பண்றாரு அப்படின்னு சொன்னாக்க ஒய்ஃபுக்கு 50%, குழந்தைக்கு 50% அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒய்ஃபுக்கு 60%, குழந்தைக்கு 40% அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் அது மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நாமினேஷனை வந்து அவர் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். எப்போ கடைசியாக மாற்றி கொடுக்குறாரோ அந்த நாமினேஷன் தான் செல்லும். If an employee is having a family at the time of filing nomination, he can name his friend as nominee. ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுங்க, ஃபேமிலினா என்னங்கிறது அங்கேயும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபேமிலி ஒன்று இருந்தது ஒரு எம்ப்ளாய்க்கு அப்படின்னு சொன்னாக்க அவர் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர வேற யாரையும் நாமினியா நாமினேட் பண்ண முடியாது, தனக்கு நாமினியா நாமினேட் பண்ண முடியாது. ஸோ
ஸோ இதுதான் விஷயம். அடுத்த டி ஒன்று இருக்கு. நாமினேஷன் கேன் பி சேஞ்ச் அட் எனி டைம் பை தி எம்ப்ளாயி. நாமினேஷன் எப்போ வேணாலும் அவர் வந்து மாற்றிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாமினேஷன் கொடுக்கலாம், திரும்ப நாளைக்கு வேற ஒரு நாமினேஷனை எழுதி கொடுக்கலாம். அப்போ பழசு வந்து செல்லுபடியாகாது. லேட்டஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காரோ அதுதான் செல்லுபடியாகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, இஃப் அன் எம்ப்ளாயி இஸ் ஹேவிங் எ ஃபேமிலி அட் தி டைம் ஆஃப் ஃபைலிங் நாமினேஷன் ஹி கேன் நேம் ஹிஸ் ஃப்ரெண்ட் அஸ் நாமினி வித்தவுட் நாமினேட்டிங் எனி ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது தப்பு. இது பண்ண முடியாது. ஒரு எம்ப்ளாயி வந்து கிராஜுவேட்டி நாமினேஷன் ஃபைல் பண்ணும் பொழுது அவருக்கு ஃபேமிலி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபேமிலியை தான் அவர் வந்து நாமினேட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் சி இஸ் நாட் கரெக்ட். Question number 39. Identify the correct statement from the following. A temporary workman is entitled to bonus on the basis of the total number of days worked by him. ஒரு தற்காலிக தொழிலாளி, அதாவது நிரந்தரம் அல்லாத ஒரு தொழிலாளி, அவருக்கு போனஸ் உண்டா அப்படின்னு கேட்டால் உண்டு. அவர் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு போனஸ் கொடுக்கப்பட வேண்டும். அது ஒன்று. செக்ஷன் பி கொஸ்டின் ஆன்சர் பி. A dismissed employee reinstated with back wages is entitled to bonus. ஒரு எம்ப்ளாயை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, பின்னா கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போகும்பொழுது வந்து அவர் வந்து பேக் வேஜஸோட நீங்கள் வந்து என்டைட்டில் அவரை திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணணும், திரும்ப வேலையில் சேர்த்துக்கணும், அவருக்கு அவர் வேலை பார்க்காத நாளுக்கும் அவருக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் ஒரு செட்டில்மெண்ட் வந்துச்சு, அதில் ஒரு அவார்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்போ அவருக்கும் வந்து போனஸ் கொடுக்கப்பட வேண்டும். ஏ பீஸ் ரேட்டட் ஒர்க்கர் இஸ் என்டைட்டில்டு போனஸ். பீஸ் ரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் போனஸ் கொடுக்கப்பட வேண்டும். இது எது வந்து கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மூணு விஷயமுமே கரெக்டு தான். ஸோ வந்து ஒரு தற்காலிக ஊழியருக்கு வந்து நம்ம போனஸ் கொடுத்தாலும், டிஸ்மிஸ்டு எம்ப்ளாயி இருந்து அவர் திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருந்ததுன்னா அவருக்கும் போனஸ் கொடுத்தாலும், பீஸ் ரேட்டட் ஒர்க்கராக இருந்ததுன்னா அவருக்கு நம்ம வந்து போனஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஆல் ஆர் கரெக்ட். ஆன்சர் இஸ் டி. Question number 40. What is the length of the notice to be given to a workman by the employer when there is a change in the service conditions specified in the 4th schedule of the Industrial Disputes Act 1947? Industrial Disputes Act 1947ல சில விஷயங்கள் சொல்லியிருக்கு. அந்த விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதில் ஏதாவது மாற்றங்கள் வரும் பொழுது அந்த ஒர்க்கருக்கு அந்த எம்ப்ளாயர் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த சேஞ்சை வந்து செயல்படுத்த முடியும். அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது எத்தனை நாள் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் 21 days ஆஃப் நோட்டீஸ் வுட் பி கிவன். நோ எம்ப்ளாயர், அதாவது இது செக்ஷன் வந்து 9A இருக்கு. No employer who proposes to effect any change in the conditions of service applicable to any workman in respect of any matter specified in the 4th schedule shall effect such change without giving to the workman likely to be affected by such a change a notice in the prescribed manner of the nature of the change proposed to be effected or be within 21 days of giving such a notice. இந்த நோட்டீஸ் கொடுத்த 21 நாட்களுக்கு முன்னால் அவர் இந்த மாற்றத்தை செயல்படுத்த முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? 21 நாட்கள் குறைந்து அவருக்கு அவகாசம் வழங்கப்பட வேண்டும். ஸோ ஆன்சர் இஸ் டி, 21 days. Question number 41. Under the Payment of the Gratuity Act 1972, the maximum gratuity payable is rupees 10 lakhs, 12 lakhs, 5 lakhs, 20 lakhs. So இப்போ latest amendment படி rupees 20 lakhs is the maximum limit. So answer is D. Question number 42. Under Payment of Wages Act 1936, deduction on account of payment to cooperative societies shall not be more than எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு எம்ப்ளாயியோட வேஜஸ்ல இருந்து நம்ம வந்து டிடக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். எதுக்காக டிடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்லேருந்து ஏதாவது லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த லோனை ரீபே பண்ணுறதுக்காக நம்ம வந்து அவருடைய சேலரியிலேருந்து நம்ம வந்து டிடக்ஷன் பண்ணலாம். அப்போ எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க செக்ஷன் 7(3) அதில் இது சொல்லியிருக்கு. Notwithstanding anything contained in this act, the total amount of deductions which may be made in any wage period from the wages of any employed person shall not exceed in cases where such deductions are wholly or partly made for payments to cooperative societies 75% of such wages. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க, அவருடைய சம்பளத்துல இருந்து 75% ஆஃப் வேஜஸ் நீங்க டிடெக்ட் பண்ணலாம். வேற கேஸ்ல இருந்து நாங்கள் வேற யாருக்காக கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாக்க 50% ஆஃப் தி வேஜஸ் வந்து டிடெக்ட் பண்ணலாம். ஸோ தெர் இஸ் ceiling of 75% of such wages, that is for cooperative societies payment. So the answer is B. Question number 43. Under Industrial Disputes Act, appropriate government may require to constitute a works committee on any day in the preceding 12 months where an industrial establishment employs 250 or more workers, 100 or more workers,
500 or more workers, 200 or more workers. எத்தனை ஒர்க்கர்ஸுக்கு மேலே ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்தாக்க அங்கே ஒர்க்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க 100 or more ஒர்க்கர்ஸ் இருந்தாக்க அந்த இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக ஒரு ஒர்க்ஸ் கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணியே ஆக வேண்டும். Question number 44. What is the maximum number of hours in a week that an adult worker is allowed to work in a factory under the Factories Act 1948? ஒரு adult worker ஒரு ஃபேக்டரியில் ஒரு வாரத்தில் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கலாம், மேக்ஸிமம் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கலாம்? 35 hours, 40 hours, 45 hours and 48 hours. So section 51 provides that no adult worker shall be required or allowed to work in a factory for more than 48 hours in any week. ஸோ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வீதம், ஒரு வாரத்தில் 6 நாட்களுக்கு 48 மணி நேரத்திற்கு மேலே ஒரு தொழிலாளி வந்து நம்ம வேலை வாங்க முடியாது. அப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் வேலை வாங்கலாம் அப்படின்னாக்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம டபுள் தி வேஜஸ் கொடுக்கணும். அதாவது ஓவர் டைம் ஒர்க் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோ ஓவர் டைம் பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஹவருக்கு 2 hours சேலரி வீதம் நாம கொடுக்கணும். ஸோ இதுக்கும் சீலிங் இருக்கு, எவ்வளோ மேக்சிமம் வந்து ஓவர் டைம் ஒரு தொழிலாளி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் லிமிட் இருக்கு. So in the case the answer is 48 hours. Question number 45. Workers will be entitled to overtime wages if they have worked for more than A. 48 hours in a month, 6 days in a week, 26 days in a month, 48 hours in any week. இதில் எது ஆன்சர் அப்படின்னு கேட்டாங்க 48 hours in any week. அதான் மேலே பார்த்தோம் நம்ம. ஸோ ஒரு வாரத்தில் 48 மணி நேரத்திற்கு மேலே ஒரு வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அவர் வேலை பார்த்த அந்த நேரத்துக்கு நம்ம வந்து ஓவர் டைம் போனஸ், ஓவர் டைம் சேலரி கொடுத்தாங்க. அதாவது ட்வைஸ் தி வேஜஸ் ஆஃப் நார்மல் வேஜஸ், அதை நம்ம ஓவர் டைம் வேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இது செக்ஷன் 59 இருக்குது. 59(1) வேர் ஏ ஒர்க்கர் ஒர்க்ஸ் இன் ஏ ஃபேக்டரி ஃபார் மோர் தென் 9 hours in any day ஆர் ஃபார் மோர் தென் 48 hours in any week. அதாவது ஒரு நாளைக்கு 9 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்த்தாலோ அல்லது ஒரு வாரத்திற்கு 48 மணி நேரத்திற்கு மேலே வேலை பார்த்தாலோ அவர் அந்த மாதிரி எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாரோ அத்தனை மணி நேரத்துக்கு அவருக்கு நார்மல் வேஜஸ்க்கு 2 மடங்கு அவருக்கு ஓவர் டைம் வேஜஸாக கொடுக்கப்பட வேண்டும். Question number 46. Contribution of the employer to the employee's pension scheme is, so at present it is 8.33%. 46 answer on the section, answer is A, 8.33% contribution by the employer. Question number 47. Who is an adolescent as per the Factories Act 1948? ஸோ இது போன உரையிலே இருந்து நினைக்கிறேன். ஸோ ஒரு தொழில் அடலசென்ட் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் வந்து சைல்டு, யார் வந்து அடல்சென்ட்டு, யார் அடல்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஹூ ஹஸ் கம்ப்ளீட்டட் 15 years பட் லெஸ் தென் 18 years, 15 ஆண்டுகள் முடிந்து 18 ஆண்டுகள் நிரம்ப பெறாமல் இருப்பவரை நம்ம அடலசென்ட் அப்படின்னு சொல்கிறோம். Question number 48. According to Minimum Wages Act 1948, wage slip shall be issued by every employer to his employees. எப்போ கொடுக்கணும் வேஜ் ஸ்லிப் அப்படிங்கிறது, எப்போ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அட்லீஸ்ட் 1 day பிஃபோர் ப்ரேயர் டு தி டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் வேஜஸ். சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நாம் அவருக்கு வேஜ் ஸ்லிப்பை கொடுக்கணும். Question number 49. Identify the unfair labor practices from the following as per the Industrial Dispute Act 1947. Unfair labor practices, நியாயம் அல்லாத தொழில் செயல்முறைகள் என்னென்ன அப்படின்னாக்க, the threatening the workman by the employer to dismiss them if they organize a trade union. நீங்கள் ஒரு ட்ரேட் யூனியன் வச்சிங்கனாக்கா உங்களை வேலையிலேருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயர் சொன்னாலோ. 2. மேனேஜ்மெண்ட் எஸ்டாப்ளிஷிங் ஏ ட்ரேட் யூனியன், ஒரு மேனேஜ்மெண்ட் அவங்களே வந்து ஒரு ட்ரேட் யூனியனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாலோ. த்ரெட்டனிங் த ஒர்க்மேன் பை த ட்ரேட் யூனியன் டு ப்ரிவென்ட் தம் ஃப்ரம் அட்டெண்டிங் ஒர்க். தொழிலாளி வந்து நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேட் யூனியன் வந்து ஒரு தொழிலாளியை மிரட்டினாலோ. இதில் எது வந்து அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எல்லாமே வந்து அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் தான். ஸோ அது மேலே லேபர் ப்ராக்டிஸ், அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லையும் இருக்கலாம், ஒர்க்கர் சைட்லையும் இருக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய அந்த ஷெடியூல் இருக்குது. அந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னாக்க அந்த லிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தாக்க இது எல்லாமே வந்து அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் தான். ஸோ ஆன்சர் இஸ் 4, ஆல் தி அபவ். Question number 50. The maximum period for which any woman shall be entitled to maternity benefit shall be dash of which not more than dash shall precede the date of her expected delivery. Answer என்ன அப்படின்னு கேட்டாங்க
B, that is 26 weeks and 8 weeks. 26 வாரங்கள் மற்றும் 8 வாரங்கள். 8 வாரங்கள் வந்து டெலிவரிக்கு முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறது the Maternity Benefit Act படி சொல்லப்படுகிறது. So that is question number 50. So thank you very much for listening patiently.